சின்ன மருமகள். இங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சாவித்திரி அது மட்டும் இல்லாம தாமரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்செல்விகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. "நீ அன்னைக்கு காலையில வந்து பார்த்தீங்கன்னா மருந்து குடிச்சல்ல, அது நல்லா தானே இருக்கு இப்போ வரைக்கும். அதனால வந்து உனக்கு தலை சுத்தல் அந்த மாரி இது வரலல்ல?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பதிலுக்கு தமிழ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, "அப்படிலாம் எதுவும் இல்லையேக்கா. என்ன ஒண்ணு நான் பிரச்சாரம் பண்ணும்போது பேசி பேசி என் தொண்டை தான் வலிக்குது. அது மட்டும் இல்லாம நீங்க அன்னைக்கு குடுத்தீங்க பார்த்தீங்க காலையில கசாயம். அந்த கசாயம் குடிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு தெம்பா வந்துட்டு நான் பேசினேன்." அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, "நீங்க எனக்கு இன்னொரு கிளாஸ் கூட குடுத்துருக்கலாம்க்கா. அந்த அளவு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் பேசும்போது ஓரளவு தெம்பா இருந்ததுக்கா." அப்படின்னு தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா சாவித்திரிட்ட சொல்ட்டாங்க. உடனே சாவித்திரிக்கும், தாமரைக்கும் ஷாக் ஆயிடுது. "என்னம்மா இவ? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மருந்து குழந்தை கரையத்துக்கு குடுத்தா, இவ என்ன வந்துட்டு போறா, அந்த மருந்து வந்து பார்த்தீங்கன்னா பேசுறதுக்கு நல்லா இருந்துச்சு." அப்படின்னு சொல்லிட்டு போறா. அப்படின்னு தாமரை வந்து பார்த்தீங்கன்னா சாவித்திரிட்ட பேசிட்டு இருக்காங்க. உடனே சாவித்திரி வந்து தாமரைகிட்ட கேட்குறாங்க, "நீ அந்த மருந்த வந்து நல்லா கலந்தே இல்லையேடி?" அப்படின்னு கேட்குறாங்க. "அம்மா நான் நல்லாதாம்மா கலந்தேன். அந்த மருந்து தாம்மா கலந்து குடுத்தேன். ஆனா இவளுக்கு எதுவுமே ஆக மாட்டேது." அப்படின்னு தாமரை வந்து பார்த்தீங்கன்னா சாவித்திரிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. "சரி இரு, இவளுக்கு வந்து இன்னொரு நாள் வச்சுக்கலாம். நம்மகிட்ட மாட்டாம போயிட போறா." அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி, தாமரை வந்தவங்க பேசிட்டு கிளம்பிறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, போஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் பேசுற மாரி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளிய நின்னுட்டுருக்காரு. அங்க வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு புள்ள வந்து வராரு. அவர் வந்த உடனே இந்த மாரி போஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, "அமௌண்ட் எவ்வளோ இருக்கு குடும்பத்து பேர்ல?" அப்படின்னு கேட்குறாரு. இந்த மாரி அவர் வந்து சொல்றாரு. இந்த மாரி 1,50,000 இருக்கு தம்பி அப்படிங்கிற மாரி. "சரி நீங்க போயிட்டு 1,00,000 எடுத்துட்டு வாங்க. அத வந்து பார்த்துக்கலாம்." பதிலுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, "இல்ல தம்பி அப்பாவுக்கு தெரியாம எப்படி? அப்பா வந்து கட்சிக்கு வந்து செலவு பண்ண சொல்லிட்டு வச்சுட்டுருக்காரு. எதனா ஒரு மகளிர் குழு வந்து ரெடி பண்ணி, அந்த மகளிர் குழு வந்து இந்த மாரி இந்த மாரி காச வந்து டொனேட் பண்ணணும்." அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. "இத வந்து உங்ககிட்ட குடுத்துட்டு என்ன தம்பி பண்றது?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு போஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, "நான் சொல்றேன்ல கேட்க மாட்டீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர் வந்து "சரி கேட்குறேன் தம்பி, நான் எடுத்துட்டு வரேன். இல்லைனா என் வேலைய விட்டு தூக்கிடுவீங்க அதானே?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே போஸ் வந்து "தெரிஞ்சா சரி." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து அவரும் வந்து 1,00,000 பணத்த எடுத்து வந்து குடுத்துறாங்க. இத வந்து தமிழ் வந்து ஓரமா நின்று பார்த்துட்டு இருக்காங்க. "என்ன இந்த போஸு காசு விஷயத்துல ஒண்ணும் திருந்தாமலே இருக்கிறானே." அப்படிங்கிற மாரி தமிழ் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. உடனே தமிழுக்கு வந்து ஒரு ஐடியா தோணுது. உடனே தமிழ் அவங்க அப்பாவுக்கு வந்து கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு, "அப்பா எனக்கு வந்து ஒரு உதவி தேவைப்பா உன்னால." அப்படின்னு கேட்குறாங்க. "என்னத்தா ஆச்சு? என்ன பிரச்சனை?" அப்படின்னு செல்லப்பா வந்து கேட்குறாங்க. "என்ன நீ இப்ப தான் உதவி கேட்க மாட்டியா? என்ன திடீர்னு உதவிலாம் கேட்குற?" அப்படி மாரி தமிழ்கிட்ட வந்து செல்லப்பா பேசிட்டு இருக்காரு. "இல்லப்பா இந்த போஸ் இருக்கான்ல, அவன் வந்து ரொம்ப கெட்டவனா இருக்கான்ப்பா காசு விஷயத்துல. மாமாவுக்கு தெரியாம வந்து காசுலாம் எடுத்து செலவு பண்றான்." அப்படிங்கிற மாரி தமிழ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது செல்லப்பா வந்து "ஆமாம்மா, அவன் வந்து ரொம்ப தப்பானவன் தான் அவன். அவன் நல்லவனே கிடையாது." அதுக்கப்புறம் வந்து தமிழ் வந்து உதவி கேட்குறாங்க. இந்த மாரி "நான் மட்டும் தனியா பண்ணேன் அப்படின்னா, இந்த போஸ வந்து வீட்டுக்கு யாருன்னு கண்டுபிடிச்சு தர முடியாது. இந்த மாரி நீங்களும் வந்து என் கூட பண்ணுங்கப்பா, கொஞ்சம் உதவி பண்ணுங்க." அப்படிங்கிற செல்லப்பா கிட்ட வந்து தமிழ் கேட்குறாங்க. உடனே செல்லப்பா வந்து "சரி தான் என்ன பண்ணணும்?" அப்படின்னு கேட்டோனே, உடனே தமிழ் வந்து அதுக்கான ஐடியா வந்து குடுத்துட்டு இருக்காங்க. இங்க வந்துட்டு இங்க தமிழ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "அப்பா நீங்க வந்து மகாலிங்கம் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டா சொல்லிட்டு என்ட்ட சொன்னீங்க இல்லையா? அவர வச்சு தான் வந்து நம்ம இந்த பிளான பண்ண போறோம்." அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து அதுக்கான பிளான் வந்து தமிழ் வந்து செல்லப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. அதுக்கேத்த மாரி செல்லப்பா வந்து மகாலிங்கிட்ட இது எல்லாமே சொல்லி, மகாலிங்கம் வந்து கிளியர் கட்டா ஒரு பிளான் பண்றாரு. அதாவது போதைப் பொருள் கடத்தல வந்து இந்த போஸ் பையல வந்து எப்படியோ உள்ள தள்ளணும்னு சொல்லிட்டு, இங்க மகாலிங்கம் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இவனால தானே தமிழ் பொண்ணோட வாழ்க்கை வந்து இந்த அளவுக்கு சீரழிஞ்சு, இப்போ காஸ்ட்ல வந்து இருக்கா. "நான் வந்து உனக்கு உதவி பண்றேன் செல்லப்பா." அப்படி சொல்லி மகாலிங்கம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு செல்லப்பா வந்து "இந்த ஒரு உதவி மட்டும் எனக்கு பண்ணிருங்க மகாலி." அப்படின்னு சொல்லிட்டு, இங்க எல்லாமே வந்து கரெக்ட்டா பிளான் பண்ண மாரி நடக்குது. அதுக்கேத்த மாரி போஸ் கிட்ட வந்து மகாலி வந்து அவரோட ஃப்ரெண்ட வந்து பேச சொல்றாரு. இந்த மாரி "நான் வந்து போதை கடத்தல வந்து பண்ணிட்டுருக்கேன். இதுல வந்து நல்ல வருமானம் வருது. இத வந்து நம்ம பயன்படுத்தினோம் அப்படின்னா, நம்ம வந்து வேற லெவல்ல செட்டில் ஆயிடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி போஸ் கிட்ட சொல்றாரு. அதுக்கேத்த மாரி அவங்க ஃப்ரெண்டு வந்து போஸ் கிட்ட எல்லா விஷயம் சொல்றாங்க. போஸுக்கு வந்து காச பார்த்தோனே இதுல ஒரு ஆசை வந்துருது. பரவாயில்லையே, இவனே நம்ம ஃப்ரெண்டே வந்துட்டு சுத்தமா வந்து அண்ணா கபடி பையன். இவனே இவ்வளோ சம்பாரிச்சு கை நகையோட லட்சக்கணக்கான பைக்கில் வந்து சுத்திட்டு இருக்கான். நம்மளும் வந்து இந்த தொழில பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்து அமோகமான பணம் வரும் அப்படிங்கிற மாரி போஸுக்கு ஒரு எண்ணம் வருது. உடனே வந்து மகாலியும் வந்து நமக்கு தெரிஞ்சவர் தானே, நம்ம மாமா தானே. அவர்கிட்ட சொன்னா கேட்டா வந்து நமக்கு என்ன பிஸ்னஸ் சேர்த்துக்க மாரி இருக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்ட்ரெயிட்டா வந்து மகாலிங்கத்த பார்க்க வந்து போஸுக்கு கிளம்பி போறாரு. அங்கே போயிட்டு மகாலிங்கத்துல வந்து எல்லாத்தையும் பேசுறாரு. "மாமா எப்படி மாமா இருக்கு?" அப்படின்னு கேட்குறாரு. அவரும் வந்து "நல்லா இருக்கேன் மாப்பிள, நீ எப்படி இருக்க?" அப்படின்னு கேட்குறாரு. "என்ன மாமா போலீஸ் தொழில விட மற்ற தொழில் எப்படி போகுது?" அப்படின்னு கேட்குறாங்க. "நீங்க வந்து என்ன சொல்கிறீங்க தெரியல மாப்பிள." அப்படின்னு சொல்றாரு. "இல்ல மாமா என் ஃப்ரெண்டு வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டான் அவன். நீங்க வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க." அப்படின்னு சொல்லிட்டு உடனே மகாலிங்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, "ஆமாம் மாப்பிள என்ன பண்ணுறது, இந்த போலீஸ் தொழில வந்து பணம் அவ்வளோ வரமாட்டேது. அதுதான் சொல்லிட்டு இந்த போதைப் பொருள் வந்து கடத்தல் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன்.
இதில் வந்து நல்லா வருமானம் வந்துருக்கு மாப்பிள்ள, இதை வச்சு கொஞ்சம் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே போஸ் வந்து அப்புறம் ஆசைப்பட்டு என்னையும் இதில் சேர்த்துக்கிங்க மாமா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே மகாலிங்கம் வந்து யோசிச்சுட்ருக்காரு. யோசிச்சுட்டு போய் மகாலிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சமே நடக்க சொல்லிட்டு போஸே வந்து சேர்த்துக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி போஸ்கிட்ட வந்து ஒரு 3 மூட்டை கொடுத்து வீட்டில் எதுவுமே வச்சுக்க போஸு, நான் கேட்கும்போது கொடு அப்படிங்கிற மகாலிங்கம் சொல்கிறாரு. உடனே போஸ் வந்து வீட்டுக்கு எதுவுமே 3 மூட்டை வச்சுக்கிறாரு. 3 மூட்டை வச்சுன்னு வந்து மகாலிங்கம் வந்து போலீஸ் ரைடை வந்து அனுப்பிச்சி விட்றாரு. இந்த மாதிரி பார்த்தோன்னா ராஜாங்க வீட்டில் வந்து போதைப் பொருள் இருக்குது, அதை வந்து அந்த போஸ் பையன் தான் வந்து கடத்தையும் வச்சுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே மகாலிங்கம் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துறாரு. உடனே போலீஸ் வந்து சிக்கிங் கிளம்புவான் ராஜாங்க வீட்டுக்கு. ராஜாங்க வீட்டுக்கு போட்ட தெரியுது. ராஜாங்க இதில் கேட்பாங்க, என்னங்க எலெக்ஷன் டைம் தான் வருவீங்க, இப்போ எலெக்ஷன்லாம் ரிசல்ட் வரப்போகுது, இப்போ இந்த டைமில் என்ன திடீர்னு வீட்டு பக்கம் வந்துக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ராஜாங்க போலீஸ்லாம் பேசுகிறாங்க, இல்லைங்க ஐயா அவங்க வீட்டில் வந்து போதைப் பொருள் மூட்டை இருக்கிறத கேள்விப்பட்டோம், கடத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி. நம்ம வீட்டில் உடனே அப்பா வந்து கோவப்பட்டாங்க, ஏங்க இந்த வீடு எப்படிப்பட்ட வீடு, இங்கே இருக்க ஆட்கள்லாம் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா எங்களுக்கு வந்து தகவல் வந்தது, நாங்கள் செக் பண்ணிட்டு போயிடுறோம் அப்படிமாரி வந்து போலீஸ் வந்து பணியமாக பேசுகிறாங்க. உடனே ராஜாங்கமும் வந்து பார்த்தீங்கன்னா விடுங்க பார்த்தா நீங்கள் போய் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி போலீஸ் வந்து வீட்டு ஃபுல்லாக வந்து செக் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே வந்து 3 மூட்டை வந்து கிடைக்குது. இந்த 3 மூட்டை கிடச்ச உடனே ராஜாங்கத்துக்கு தூக்கி வாரி போடுது. சன்னாசி என்ன சன்னாசி இதெல்லாம் அப்படி மாதிரி, யார் இந்த வேலையை பண்ணுறா அப்படிங்கிற ராஜாங்க வந்து சன்னாசிட்டு கேட்குறாரு. உடனே அப்போ தான் வந்து இந்த 3 மூட்டை வந்து காய்கறி மூட்டை சொல்லிட்டு இந்த போஸ் பையன் தான் வந்து எடுத்துன்னு வச்சான், இந்த 3 மூட்டை வந்து போதைப் பொருள் அப்படின்னு இது பாட்டியம்மா வந்து சொல்லிடுறாங்க ராஜாங்கக்கிட்ட. உடனே ராஜாங்க வந்து போஸை பார்க்குறாங்க. போஸு அம்மா சொல்கிறது உண்மையாக அப்படின்னு கேட்குறாங்க. உடனே போஸ் வந்து பயத்தை ஒன்றுமே புரியாமல் நின்றுருக்காரு. கூடவே வந்துடுவான் சன்னாசி போய் கேட்குறாரு போஸ் கிட்ட, என்னடா இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி. இல்லைப்பா பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த ஒரு விஷயத்தை பண்ணிட்டாப்பா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சன்னாசிகிட்ட வந்து காலில் விழுந்துறாரு போஸ், என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி. உடனே வந்து ராஜாங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவனை இட்டு போவாங்க, என் கண்ணு முன்னாடி இவனை வைக்காதீங்க, எப்படி போகிற வீட்டில் இப்படி ஒரு சைடாக வந்து பையன் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி ராஜாங்க கோவப்பட்டு போலீஸ்கிட்ட வந்து போஸை வந்து அனுப்பிச்சி வச்சுறாரு. உடனே வந்து ராஜாங்கத்துக்கு வந்து ஊர் முழுக்க வந்து ஒரு கெட்ட பேர் வந்தது. இந்த மாதிரி ராஜாங்க வீட்டில் வந்து போதைப் பொருள் கடத்துறாங்களாமே, இந்த மாதிரி போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாங்கம் இது சன்னாசி அவங்க பையனை வந்து கூட்டிகிட்டு போயிடறாங்க போஸ் அப்படியுமே. ராஜாங்கத்தை வந்து எலெக்ஷன் டைமில் வந்து நம்ம எலெக்ஷன் கூட வந்து ஓட்டு போடல, அதுக்குள்ளே இந்த ஒரு கெட்ட பேர் வந்தது. உடனே ராஜாங்கத்தை வந்து அமைச்சர்கிட்ட கால் வருது, என்ன ராஜாங்கம் ஒன்று ஒன்றும் நடக்குது, இப்போ தான் வந்து அவங்க சின்ன வீட்டில் வந்து ஹோட்டல் அடிச்சு வரைக்கும் சொல்லிட்டு ஊரில் ஒரு கெட்ட பேர் வந்தது, இப்போ வர போதைப் பொருள் கடத்தறி சொல்லிட்டு வந்திருக்கு, எலெக்ஷன் டைமில் இதெல்லாம் வந்து தேவையா ராஜாங்கம், இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்களா முன்கூட்டியே அப்படிங்கிற அமைச்சர் வந்து ராஜாங்கத்திட்ட கேள்வி கேட்டுருக்காரு. உடனே ராஜாங்க வந்து இதெல்லாம் வந்து தெரியாமல் நடந்துச்சு அமைச்சரே, நான் பார்த்துக்க என்னென்னு பார்த்து நான் முடிச்சு விட்றேன் அப்படிமே ராஜாங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாரு அமைச்சர்கிட்ட. உடனே இங்கே வந்து ராஜாங்க வந்து அப்பத்தாயிரம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, என் பெத்த பையனும் என் பேச்சு கேட்க மாட்டான், சரி இவனையாச்சும் வந்து அந்த இடத்துல வச்சு எல்லா விஷயத்தையும் பார்த்துக்க சொன்னான், இப்போ இவனும் வந்து இந்த ஒரு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டான், நான் என்ன தான் பண்ணுறது அப்படியுமே ராஜாங்க வந்து கோவமாக வந்து அப்பத்தாயிரம் பேசிகிட்டு இருக்காங்க. உடனே சன்னாசி வந்துருப்பானா, அண்ணா இது வந்து எலெக்ஷன் டைம்னா, இந்த டைமில் வந்து இந்த போஸ் பையன் இந்த வேலையை பண்ணிட்டான், இது ஒன்றும் பண்ண முடியாது, இப்போ இவன் இடத்துல வந்து வேறு இடத்துல வச்சு நம்ம வேலையை வந்து சீக்கிரம் பண்ணணும்னே, ஏன்னா வந்து எலெக்ஷன் ஓட்டிங் டேட்டும் வந்து வந்துச்சு, இப்போ நம்ம வந்து யாரா ஒருத்தர் வந்து அந்த இடத்துல வைக்கணும்னு சொல்லிட்டு உடனே சன்னாசி ஒரு ஐடியா கொடுக்குறாரு. இந்த மாதிரி சேதுக்கிட்ட வந்து இப்போதைக்கு கொடுப்பேன், சேது வந்து எப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்ம பையன் தானே அவன் அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி வந்து ராஜாங்க சொல்லிட்டு இருக்காரு. உடனே ராஜாங்க வந்து எதனா ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து சொல்கிறாரு. உடனே சன்னாசி வந்து சேது வந்து கூப்பிட்றாரு. சேது கூப்பிட்டு சொல்லுங்க சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு. இந்த மாதிரி வந்து போஸ் இப்போ இப்படி பண்ணிட்டான்பா, இது வந்து ஒன்றும் பண்ண முடியாது, இப்போ வந்து நம்ம எலெக்ஷன் ஓட்டிங் ரிசல்ட் வரப்போகுது, இந்த டைமில் வந்து நம்ம வந்து ஒரு ஆள் போட்டு நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரி பார்த்துக்கணும், அதை வந்து நீ பார்த்துக்கோ இப்போ போயிட்டு அப்படிமாரி வந்து அவங்க அப்பா சொல்ல சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொன்னார் சொல்லிட்டு சன்னாசி சொல்கிறாரு. உடனே வந்து சேதுக்கு வந்து சந்தோஷமாக தான் இருக்குது ஒரு சைடு, ஆனால் ஒரு சைடு வந்து இப்போ கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி வீட்டுக்கு வந்து போதைப் பொருள் கடத்தல் பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதனால் சேது வந்து இந்த வேலையை எடுத்து செய்கிறாரு. இங்கே வந்து சேதுக்கு வந்து திருப்பி வந்து அந்த பொறுப்பை கொடுத்ததில் தமிழுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, திருப்பி மாமா வந்து சேதுக்கிட்ட வந்து இந்த பொறுப்பை கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த போஸ் பையன் தான் வந்து காசுப்பட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேசிகிட்டு இருக்காங்க வசந்திக்கிட்ட. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து தமிழ் வந்து எழுதிருக்காங்க. தமிழ் வந்து அன்றைக்கி சாப்பிட்ட மருந்து வந்து 2 நாள் கழிச்சு தான் வந்து அவங்களுக்கு வேலை செஞ்சுருக்கு. உடனே தமிழுக்கு வந்து தலை சுற்றத்தை மயக்க வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வசந்திக்கிட்ட சொல்கிறாங்க. உடனே வசந்தி வந்து சேது கூப்பிட்றாங்க. இந்த மாதிரி தமிழ் வந்து மயக்கமாக இருக்குது, தலை சுற்றுது அப்படி சொல்லிட்டு உடனே வந்து தண்ணி கொடுக்க வந்து ட்ரை பண்ணுறாங்க. தண்ணி குடிச்சிட்டு வந்து அப்படி தான் இருக்குது அப்படிமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வசந்தி வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சாப்பிட்ற பொழுது காலையில் அதனால் அப்படி இருக்குது அப்படிமே டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க.
ஆனால் உண்மை என்னென்னா அந்த மருந்து சாப்பிட்டா தான் இப்படி ஆச்சு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொறுத்திருந்தா பார்க்கணும். இந்த மருந்து சாப்பிட்டா தான் வந்து டாக்டர் சொல்லுவாங்களா இல்லை குழந்தை கறந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பொறுத்திருந்தா பார்க்கணும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது.